நெட்டவழியே ஏன் நெட்டவழி? என்னங்க ஏங்க அப்படி கத்துறீங்க? என்னது கத்துறேனா? ஏடி எவ்வளவு நேரமா உட்காந்துருக்கேன், சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வருவேன்னு இன்னும் செஞ்ச வாடு இல்ல. பசி உயிர் போகுதுடி. இன்னைக்கு நம்மளவே குழம்பு வைக்க விட்டுருவியாம் போல. ஏதாவது விடவே கூடாது, ஏதாவது சொல்லி சமாளி. ஏன் நெட்டவழி வாங்கிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏங்க வீட்டுல காய்கறி ஒண்ணும் இல்ல, என்ன பின்ன பருப்பு எந்த சாமானும் இல்லாம என்னத்தை சமைக்கிறதா? ஏன் என்கிட்ட முன்னாடி சொல்லிருந்து நம்ம வாங்கி வந்துருப்பேன் நெட்டவழி. ஏங்க அது வாங்கிக்கிடலாங்க, இன்னைக்கு வேணா போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்க சாப்பிடுவோம். நல்ல விவரமாத்தே இருக்கா, நல்ல சமைக்கிறதுக்கு இது பண்ணி போய் ஓயாம ஓட்டலு ஓட்டலு ஓட்டலு. எப்பா 1000 ரூபாய் நீ இழுத்து விடாம போக மாட்டாவோல, சமாளிப்போம். ஏன் நெட்டவழிக்கு என்ன பேச்சு பேசுற? உன் கைனால வச்சு கொடுக்குற இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு தானே மாமி காத்துக்கிட்டு கிடைக்கேன். போய் காய் வாங்கிட்டு வந்து சாமா ஒரு 200 ரூபாய் தாரேன், சரியா? ஒரு நிமிஷம் ஆகுமா? போய் விருட்டுன்னு போயிட்டு வந்து விருட்டுன்னு சமைச்சு மாமனுக்கு நல்லா சுட சுட பொங்கி போடுமா. இன்னைக்கு குழம்பு வைக்க விடாம விட மாட்டேன் போலவே. நல்ல முள்ள மன்றி மண்டையா. சரி, வந்த வரைக்கும் 200 ரூபாய் வாங்கிட்டு போய் என் தலையில என்ன தியாகம் செஞ்சு கொட்டுவோம். என்னத்த நாள் கொடுத்த 200 ரூபாய்க்கு என்னத்த வாங்க? இப்போ உள்ள விலைவாசிக்கு வாங்கி எங்கிட்ட மிச்சம் பிடிக்க பேசாம இந்த பத்திராளிய கட்ட ஒரு பொருள், அப்புறம் அங்கிட்டு போய் கோயில் வீட்டுல 4 வீட்டுல 4 பொருள் வாங்கினா வேலை முடிஞ்சிச்சு. பத்திராளிக்கா எப்படிதான் மோப்பம் பிடிப்பால தெரியல. கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா ஷார்ப்பா வந்துடுறேன். இன்னைக்கு இன்னத்த வாங்கிட்டு போறான்னு தெரியல. குழம்பா காயா என்னன்னு தெரியல. ஏக்கோ என்னக்கோ நான் வந்திருக்கேன், இப்படி யோசனையா இருக்க? வானட்டு பாசமா கூப்பிடுறியா? ஆமா, உன்னைய கூப்பிட்ற மாதிரியா இருக்க. டெய்லி வர்றப்ப பூரா ஏதாச்சும் ஓசி எடுத்தே வர. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு பொழுது எக்கா இந்தக்கா நான் வச்ச குழம்ப டேஸ்ட் பண்ணி பாரு, எக்கா இந்தக்கா நீ ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறியா? வந்து ஓசி பிடுங்குறதுக்குனே வருவ. உன்னைய பார்த்தா எனக்கு சாக்காகாம என்ன ஆகும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நெட்டவழி, சும்மா அதை நின்றுச்சு. நீ வந்த விஷயத்த சொல்லி, என்ன விஷயத்துக்கு வந்த? அது ஒன்றும் இல்லைக்கா, இந்த ரசம் வைக்க போனேன், பார்த்தா புளி டப்பாவை பார்க்கல, புளி இல்லக்கா. அதே நம்ம பாத்திராளிய கிட்ட போய் கொஞ்சம் புளி வாங்கி தரணும், அந்தக்கா தந்துடுறேன், கணக்கில் வச்சுக்கா. ஆமா ஆமா, இதே மாதிரி எத்தனை புளி வாங்கிட்டு போனேன்? அதெல்லாம் கணக்கில் வச்சுட்டே இருக்கேன், கொடுத்த வாடல இப்போ கொடுத்துரு வழக்கம். இந்த இரு எடுத்துக்கிட்டு வாரேன். ஏக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏக்கா அப்பதான் யோசனை வருதுக்கா, புளி இருக்கு, தக்காளி இல்லை, தக்காளி 2 போட்டாக்கன்னா நல்லா இருக்கு. ஒரு 2 கனிஞ்ச தக்காளியை கூட பார்த்துட்டு பத்திராளிக்கா. என்ன நலும்பு பண்றானுவாரு. கனிஞ்ச தக்காளியா? இவ்வளோ நல்ல இந்த போட்ட தக்காளியை பார்த்து எடுத்துட்டு வந்து மூஞ்சிலேயோ அடிச்சு வரட்டி விடணும் போலதான் இருக்கு. என்ன செய்ய, பழகுன பழக்கத்துக்கு பார்க்க வேண்டியது இருக்கு. போய் தொலைடா, எடுத்துட்டு வந்து கொடுப்போம். ஏக்கா என்னக்கா 2 தக்காளி கேட்டே? கொடை வள்ளல் பத்திராளியக்கா 4 தக்காளி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க. ஆத்தி உன் மனசு மாதிரி யாருக்கு வராதுக்கா? ஐய 4 எடுத்துட்டு வந்துட்டோமா? இந்த கொடை வெள்ளலு அது இதுன்னு ஐஸ் வைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதாக்கு. பீத்தச்சரிக்கு 2 தக்காளி கொடுத்தாலே கொண்டு வர மாட்டா, இதில் 4 தக்காளி வேற கொடுத்து விட்டோமே, போச்சு போ. அப்படியே 2 கொத்தமல்லி தலை மட்டும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அப்படியே போய் விறுவிறுன்னு போய் ரசத்தை வச்சு சுட சுட சாரப்பட்டு சாப்பிடுவேக்கா. ஏடி நெட்டவழி, ஏன் பேசாம ரசத்தையே வச்சு இங்க இருந்து எடுத்துட்டு போயிட வேண்டியதுன்னு? என்னமோ புளி ஏட்ட, அப்புறம் தக்காளி ஏட்ட, இப்ப கொத்தமல்லி அதை கரைச்சு போட்டு வச்சா ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா அதையும் வேணா வச்சுக்கிச்சு கொடுத்துற வடி உனக்கு. என்னக்கா நீ உன்ட்ட அப்படிலாம் சிறப்படுத்திட்டா? கொத்தமல்லி விட்டு எடுத்துட்டாக்கா, நீ சொன்னதே பாதுங்கக்கா. மானம் கெட்டவ, இன்னைக்கு என்ன சொல்றிய அவன் என்ன சொல்றான்னு வரு. அத்தி இதெல்லாம் திருத்தவே முடியாது, என்ன செய்ய? தலையெழுத்து பழகுன தோசத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டியது இருக்கு. அக்கா ரொம்ப டேங்க்ஸ்க்கா, வர்றேக்கா. வராத, அந்த ஆளை ஓடி போயிரு. காலையில வெள்ளனை சாப்பிடலாம்னு உட்காந்ததுக்குள்ள வந்து 1 மணி நேரமா அது குடி இது குடுன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிருக்கான். சரி நெட்டவழி போயிட்டு வா. சரி, நம்ம இந்த கோயிட்ட மட்டும் ஒரு வெள்ளைப்படம் வாங்கிட்டு போயிடுவோம். பத்திராளிக்க மூஞ்சி சரியில்லை, வெள்ளைப்படையும் வாங்கிப்பேன். அது வாட்டுக்கு என்னமோ நினச்சிக்கிச்சுன்னா அப்புறம் நாளை போய் மூஞ்சில முடிக்க முடியாது. அதனால வெள்ளைப்பட கோயிட்டு வாங்கிட்டு போயிட வேண்டியது. நல்ல லாந்தே 200 ரூபாய் ஆட்டையை போட்ட வேண்டியதே. கொய்யே கொய்யே, என்ன நெட்டவழி புதுசா இருக்கு? எனக்கு வேண்டதே தக்காளி புளி கொத்தமல்லாம் குடு குடு குடு. ஆத்தே மழை வந்து கொட்டா கொட்டுன்னு கொட்டா போதுடி, கொண்டாடி. ஏ என்ன கோயே, உனக்கு கொண்டு வந்து நினைச்சியா? நானே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் வந்து, வெள்ளைப்படம் இருந்தா ஒரு 4 குடுவேன். இல்லைன்னு பார்த்தேன் பீத்தச்சிருக்கி, இது ஓசி ஏக்கிறது மட்டும் வீடு வீடா வந்துருவா. நான் கூட கொஞ்ச நேரம் நம்பிட்டேன், நம்மள்த்தையும் எடுத்துட்டு வந்திருக்கானு. இதே இந்த வீட்டில் போய் ஓசி வேண்டாதான்னு தெரியல. அத்தே இவ்வளோ ஒரு பொம்பளையா, போய் தொலைறா, மொதல் கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். இல்லாட்டி வச்ச குடல் குழம்பு மோப்பம் பிடிச்சி குடல் குழம்பு பூரா காலி பண்ணிட்டும் கிளம்புவா. ரொம்ப டேங்க்ஸ் கோகி. என்ன உங்க வீட்டில் குழம்பு?
பத்தியா பத்தியா கடைசி குழம்புல வந்து நிக்கிறா. ஐயா குழம்பு இன்னும் வைக்கவே இல்லைன்னு சொல்லி அவட்ட பேசினாத்தே உண்டு, இல்லாட்டி அவனதே போச்சு. இன்னைக்கு சாப்பிடலாம்னு ஆசாச்சியா சமைச்சு வச்சிருக்கேன். காலி வேணாம போக மாட்டான் மூக்கு வெறுத்தவ. நெட்டவழியே ஒண்ணுமே வைக்கலடி, பழசு கிடந்துச்சு அதோட போட்டேன். எடி நீ ரசம்லாம் நல்லா வைப்ப, இல்லடி இப்படி ரசம் வச்சு எடுத்துட்டு வாங்க. பித்தியா பித்தியா கடைசி நம்மகிட்ட ஒரு வெள்ளைப்படம் கொடுத்துட்டு ரசம் கேட்குறா. அத்தடி நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். இல்லை கோயி, ரசம் வைக்க நேரமாகும், நாளைக்கு வைக்கிறதே இப்போ வாங்கிட்டு போறேன். நானும் பழசத்தையும் போட்டிருக்கேன். ஆத்தாட்டி நம்மளுக்கே மேல கேடியா இருப்பவள, எப்படி ரசத்தை நாளைக்கு வைக்கிறதுக்கு இன்னைக்கு வாங்க வந்தாலாம்.